முதல் இப்போ நான் சொல்ற விஷயங்க, யார் யாரெல்லாம் வெயிட் ஏறக்கூடாது, இருக்கிற வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யோகாலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உடற்பயிற்சின்னு வாக்கிங் போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்க 3 வேளை சாப்பிடுங்க. இன்னையில இருந்துங்க இப்போ நான் சொல்ற இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. 15 நாள்ல இப்போ நீங்க செக் பண்ணுங்க வெயிட், உங்களுடைய அப்டமன் எதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த யோகாவும் பண்ண வேண்டாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. 15 நாளைக்கு அப்புறம் வெயிட் குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணுங்க. வெயிட் குறைஞ்சா நான் சொல்றதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே தான் நான் வருவேங்க, நீங்க என்ன கேட்கலாம். நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்ண ஒன்றும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. ஸோ அப்போ இந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் வெயிட் ஏறுது, வெயிட் ஏறிச்சு இறக்குறதுங்கிற கவலை எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. இது மட்டுங்க, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்க. நான் சொல்ற விஷயம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு முதல் நான் இப்போ சொல்ற ஃபர்ஸ்ட் சொல்ற டிப்ஸை மட்டும் தாங்க கவனிச்சுங்க. முதல் 3 வேளையுமே சாப்பிடுங்க. அந்த உணவுக்கான இடைவேளையில் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் டீ சாப்பிடுவேன், போண்டா சாப்பிடுவேன், நான் எதையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பிட்டுங்க. நீங்க காலையில சாப்பிட போறீங்க, மதியானம் சாப்பிட போறீங்க, நைட் சாப்பிட போறீங்க. உங்களுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், எடுத்து வச்சுக்கங்க. இல்ல பக்கத்து கடையில் மிச்சர் ரொம்ப பிடிக்கும், எடுத்து வச்சுக்கங்க. இல்ல எங்க அம்மா சுட்ட வடை ரொம்ப பிடிக்கும், எடுத்து வச்சுக்கங்க. இல்ல என் ஒய்ஃப் சுட்ட போண்டா ரொம்ப பிடிக்கும், எடுத்து வச்சுக்கங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க. சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கங்க. இடையில தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். ஃபர்ஸ்ட்டுங்க. இது ஏதாவது கஷ்டம் இருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் பெருசாலாம் உங்களை வலுக்கட்டாயப்படுத்த கிடையாதுங்க. 15 நாளைக்கு அப்புறம் நீங்க வெயிட் செக் பண்ணுங்க. உங்க வெயிட் குறையலாம், இங்கே தான் நான் வருவேங்க. காலை பிடிச்சி நீங்க கேட்கலாம். நீங்க என்ன கேள்வி கேளுங்க. வெயிட் குறையலன்னு நீங்க கேட்கலாங்க. ஏன்னா இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இதுல ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க. அடுத்ததுங்க, நான் எதை சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன்னா, டிவியில விளம்பரத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கெமிக்கலான உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீங்க. என்ன டிவியில விளம்பரத்தில் வருதுங்க, ஐஸ்கிரீம், பிஸ்கட்டு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், வெள்ளச்சக்கரை சேர்ந்த உணவுகளை மட்டும், டிவியில விளம்பரத்தில் வரக்கூடிய பொருட்களை மட்டும் தவிர்த்துங்க. அது உணவு அல்ல, அது உணவு கிடையாதுங்க. நம்மளை நம்ப வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அப்போ 2வது டிப்ஸ் வந்தாச்சாங்க. இப்போ 3வது வேற ஒன்றும் இல்லைங்க. இரவு உணவை நீங்க சாப்பிடுங்க. நான் 3 வேளை சாப்பிட வேண்டாம்னு சொல்லவே இல்லைங்க. அந்த இரவு உணவை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 6 மணிக்கு சாப்பிடுங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்க. ஏன் பாருங்க, 6 மணிக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. அந்த காலத்துலாம் லைட்டு விளக்கு பற்ற வச்சாச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க, தொந்தியும் தொப்பையுமாலாம் இல்லைங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க. எப்பங்க நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறுது சொல்லுங்க? காலையில. எந்த வேளை உணவுக்கான இடைவேளை ஜாஸ்தியா இருக்குது? நைட்டு உணவுக்கும் காலை உணவுக்கான இடைவேளை தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுங்க? காலையில அந்த இடைவேளை நடந்த உடனே யூரின் வெளியேறுதுங்க, மலம் வெளியேறுது, கண்ணுல போல தள்ளுது, சளி வருது, எல்லாம் என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் என்னதுங்க? கழிவுகள். கழிவுகளை வெளியேற்ற வேலை எப்ப நடக்குதுங்க? எப்ப நீங்க உணவுக்கான இடைவெளியை கரெக்டா கேப் கொடுக்குறீங்களோ, அதிகமா கொடுக்குறீங்களோ, அப்பதான் உடம்புல இருந்து கழிவுகள் சுத்தமா வெளியேறும். கொழுப்பும் அதாங்க, உடம்புல தேவைக்கு அதிகமான சதைகளும் கழிவு தான். அப்ப நான் சொல்றது ஒண்ணு இல்லைங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மெத்தட். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க. சாப்பிடலாம் அல்சர் வந்துரும்பாங்க. இந்தியாவில் 60% பேர் இரவு உணவு சாப்பிட்றதே இல்லைங்க. அல்சர் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அல்சர் வரவங்க போற யார் தெரியுமாங்க? அல்சர் வர்றதுக்கான அடிப்படை காரணமே நெருக்கடியான மனநிலையில் இருப்பாங்க தெரியுமாங்க, அவங்களுக்கு தாங்க அல்சர் வரும். சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு அல்சர் வராதுங்க. கரெக்டா டைமுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தாங்க அல்சர் வரும். கரெக்டா டைம் பார்த்து சாப்பிட்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அல்சர் வரும். நான் சொல்றது பொய்யெல்லாம் கிடையாதுங்க, அனுபவிச்சதான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஸோ அப்ப
இரவு உணவை நீங்க ஒரு 6 மணிக்குள்ள சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, அடுத்து காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க? 6 6 12ங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரங்க, 14 மணி நேரம் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க. உங்க உடம்பு இல்ல சார் எனக்கு வந்து கொஞ்சம் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, படபடப்பா இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் சில பேருக்கு அப்படி இருக்கும். இந்த டிப்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை சக்கரை சேராத நாட்டு சக்கரை சேர்ந்த லெமன் ஜூஸ் அல்லது லெமன் டீ அல்லது கிரீன் டீ சாப்பிட்டுக்குங்க. அந்த மாதிரி உணவுக்கான இடைவேளையில நாம் எதுவுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது 6 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படி ஒரு ஃபீல் நீங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கங்க. இப்ப நாட்டு சர்க்கரையில பயன்படுத்தி நாம ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா லேசா உப்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க, வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல சார் நான் 3 வேளை நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன், நான் எதையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலைங்க. 3 வேளை சாப்பிடுங்க. நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாலே சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதோ மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்திக்கங்க. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. 15 நாளைக்கு அப்புறம் வெயிட் குறையலாம் நீங்க என்ன கேட்கலாங்க, நீ கேளுங்க. கண்டிப்பாக உறுதியாக 3 கிலோல இருந்து அதிகபட்சம் 15 நாள் 7 கிலோ குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. பொய் சொல்லலைங்க. நீங்க எந்த யோகா பண்ண வேண்டாம், எந்த உடற்பயிற்சி வாக்கிங் எதுவும் போக வேண்டாங்க. நீங்க செக் பண்ணி மட்டும் பாருங்க. நீங்களே வந்து ஃபீட்பேக் கொடுங்க, நீங்களே ஃபீட்பேக் கொடுங்க. காலையில எப்பயும் போல சாப்பிட்டுருங்க, மதியம் சாப்பிட்டுருங்க. நான் 2 வேளை சாப்பிடுச்சு, நான் தான் 2 வேளை சாப்பிட்றேன்னு சொல்றேங்க. நீங்க 3 வேளை சாப்பிடுங்க, நீங்க 3 வேளை சாப்பிடுங்க. ஆனால் இது வந்து டெய்லிங்க நீங்க இந்த டயட்ல இருக்கணும். பசி இல்லை அப்படின்னா ஒரு வேளை சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பசி இல்லாம சாப்பிட்டா தாங்க எல்லா நோய் வரும், எல்லா நோய் வரும். சோ முடிந்தா மாதத்தில் ஒரு முறையாவது தண்ணீர் விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாதத்தில் ஒரு முறை விரதம் இருந்துட்டவங்க பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க, வேலையை குறைக்க மாட்டாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கணும் அல்லது ஓய்வு எடுக்கணும். ஏன்னா விரதம் இருக்கிறீங்க, இல்லைன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வருங்க. இப்ப நாம கூட இப்போ சோசியல் மீடியால பார்த்தேங்க, சாப்பிடாம இருந்து ஒரு பொண்ணு வந்து இறந்துச்சுன்னு பார்த்தேன். இதெல்லாம் வந்து கரெக்டான கைடன்ஸ் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ஓய்வு எடுக்கணும். தண்ணியை நாம குடிக்காமலாம் இருக்கக்கூடாதுங்க, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாத கழிவை வெளியேற்றுற வேலை கரெக்டா நடக்குங்க. ஏன்னா உடம்புல வந்து தண்ணி தான் உடம்புல கழிவுகளை வெளியேற்றுற வேலையை பண்ணிட்டு இருக்குது. தண்ணியை குடிக்காம கூடலாம் இருப்பாங்க. தண்ணி குடிக்கணும். நீர் விரதம். தண்ணி நீங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கங்க ஃபாஸ்டிங் இருக்கும் போதுங்க. அப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க.